Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான தேர்ட் செமஸ்டருக்கான சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அந்த கோர்ஸ் கோட் என்ன, கோர்ஸோட டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோட் வித் டைட்டில் தான் பார்க்க போகிறோம். இதில் எதெல்லாம் இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட், எதெல்லாம் உங்களுக்கு லேப் ப்ராக்டிகல்ஸ் இருக்குது, எது தியரி மட்டும் இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா, முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து MA 3354 MA 3354 நமக்கு தெரிஞ்சிருக்கும் மேக்ஸ் பேப்பர். ஓகேவா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மேக்ஸ் பேப்பர் தான் வந்திருக்கு. அதுக்கு நேம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா, அந்த பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே காமன் தான், சிஎஸ்சி, ஐடி, ஓகேவா, சைபர் செக்யூரிட்டி எல்லாருமே வந்து இந்த டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் தான் படிக்க போகிறாங்க. ஓகே, இது M3 பேப்பர். நெக்ஸ்ட் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட்குள்ளே வந்துடுவோம். இந்த இது பார்த்தோம்னா CS 3351. ஓகே, டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன், ஷார்ட்டாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா DPCO அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த பேப்பரும் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாருக்குமே இருக்கு. ஓகே, இது என்ன பேப்பர்னு கேட்டோம் அப்படின்னா இன்டகிரேட்டட் பேப்பர். இன்டகிரேட்டட் பேப்பர்னா ஒன்றுமே இல்லை, தியரி ப்ளஸ் லேபும் சேர்த்து படிக்கணும். ஒரே கோடு தான், தனி கோடு லேபுக்கு கிடையாது. ஓகேவா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்டகிரேட்டட் பேப்பர்னு சொல்லுவோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு இன்டகிரேட்டட் பேப்பர்னா என்ன, எவ்வளோ மார்க் எடுத்தா பாஸ், உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கணுன்றத சொல்லியிருக்கேன், அப்புறம் பார்க்கலாம். ஓகே, இப்போ மிச்ச சப்ஜெக்ட் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா AD 3391. ஓகே, டேட்டாபேஸ் டிசைன் அண்ட் மேனேஜ்மெண்ட், DDM தான். ஓகேவா, DBDM தான் பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான். நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி, அதாவது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா இந்த பேப்பர் ரொம்ப ஈஸி. பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் டஃப் தான். ஓகேவா, ஸோ ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா AD 3351. ஓகே, டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம். இதை நம்ம ஷார்ட்டாக டா பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே நமக்கு இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட் தான், தியரி ப்ளஸ் லேப் தான், ஒரே கோட் தான், AD 3351. ஓகேவா, நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா AD 3301. இந்த டா பேப்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சம்ஸ் மட்டும்தாம்மா. 5 யூனிட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம அல்காரிதம்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஓகேவா, ஒரு ப்ரொசீஜர் எப்படி வந்து ஒரு சம் போடணும்னா பண்ணுறோம், அதோடைய ஸ்டெப்ஸ் என்ன, அதுக்கான சம்ஸ் என்ன, இதெல்லாம் நம்ம இந்த பேப்பர் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ வந்து சம் பேப்பர் ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு போட்டிங்கன்னா எல்லா சம்மும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேப்பராக இருக்கும். ஓகேவா, அடுத்த பேப்பர்னா AD 3301 டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் விஷுவலைசேஷன். இந்த பேப்பருக்கு பேர் டேவ் அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவோம். இதுவுமே இன்டகிரேட்டட் பேப்பர், நமக்கு தியரி ப்ளஸ் லேப் ஒரே கோடில் வருது. ஓகேவா, இந்த பேப்பரில் என்ன இருக்கும் அப்படின்னா டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் விஷுவலைசேஷனில் ரொம்பவே சிம்பிள் தான். டேட்டா, அதாவது ஒரு டேட்டாவை எப்படியெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், அதை எப்படியெல்லாம் டயக்ராமெட்டிக் ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்க முடியுன்றது தான் இந்த பேப்பர் ஃபுல்லாகவே படிக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா AL 3391 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நம்ம கோர் பேப்பர். ஓகேவா, AIDS உடைய கோரான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, இதில் இந்த இன்டகிரேட்டட் சப்ஜெக்டில் ஒரு மெயின் திங் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது சப்போஸ் வந்து தியரி ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்னா கம்பல்சரி லேபுமே எழுதி தான் ஆகணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தியரி ஃபெயில் ஆனால் லேபும் திரும்ப எழுத வேண்டியதாக இருக்கும். அப்போ தியரி நம்ம என்ன பண்ணணும், கம்பல்சரி பாஸ் ஆகணும். ஓகேவா, அப்போ தான் நம்ம லேப் திரும்ப எழுத வேண்டிய வேலை கிடையாது. ஓகே, இதனால தான் இதுக்கு நம்ம இன்டகிரேட்டர்னு சொல்லியிருக்கோம். ஒன்று போனால் இன்னொன்று போயிடும். ஓகேவா, இப்போ அதுவே இப்போ நார்மல் பேப்பர்ஸ்க்கு லேபாக இருந்துச்சு அப்படின்னா லேபில் ஃபெயில்னா லேப் மட்டும் எழுதிக்கலாம், தியரியில் ஃபெயில்னா தியரி மட்டும் எழுதிக்கலாம். ஸோ ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் என்ன, DPCO டா டேவ் வந்து நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது. இப்போ லேப் ப்ராக்டிகல்ஸ் நமக்கு தனியாக என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. AD 3381 டேட்டாபேஸ் டிசைன் அண்ட் மேனேஜ்மெண்ட் லெபார்டரி. ஓகேவா, DDMக்கு நமக்கு என்ன இருக்குன்னா லேப் தனியாக இருக்குது. இது பிரச்சனை இல்லை, நீங்கள் லேபில் ஃபெயில் ஆனால் லேப் மட்டும் எழுதிக்கலாம், தியரியில் ஃபெயில் ஆனால் தியரி மட்டும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா AD 3311 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லெபார்டரி இருக்குது. ஓகேவா, இது ரெண்டும் தான் நமக்கு மெயின் லேபாக இருக்குது. இந்த GE 3361 ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்றது என்னென்னா ஜஸ்ட் வந்து ஒரு பவர் பாயிண்ட் எப்படி இருக்கும், எக்ஸல் எப்படி இருக்கும், வேர்ட் எப்படி இருக்கும், நம்ம காமன் பேசிக்ஸான கம்ப்யூட்டரை பற்றி சொல்லித்தர கிளாஸ் தான். அது நமக்கு லேப்
லேப் ப்ராக்டிகல்ஸ்லாம் வராது, பட் உங்கள் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அவ்வளோதான். அப்போ நீங்கள் லேப் மொத்தம் எத்தனை எழுதணும், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி டிடிஎம் லேப் எழுதணும். நெக்ஸ்ட் இங்கே நமக்கு 3 இன்டகிரேட்டட் லேப் இருக்குது. டோட்டலாக இந்த செமஸ்டரில் நீங்கள் 5 லேப் எழுதணும். ஓகேவா, 5 லேபு 6 தியரி பேப்பர் கம்பல்சரி எழுதணும். இந்த இன்டகிரேட்டட் லேபில் நீங்கள் தியரியில் ஃபெயில் ஆனால் நெக்ஸ்ட் செமஸ்டரில் லேபும் எழுத வேண்டியதாக இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ரொம்பவே ஈஸியான கோர்ஸ் தான், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். வாங்க இப்போ இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன, எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ்ன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கம்மா, இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நம்மளுடைய ஒவ்வொரு சிலபஸ்லையும் பார்த்தோன்னா 4 வேர்ட்ஸ் இருக்கும். LTPC அப்படின்னு சொல்லுவாங்க. எல்னா லெக்சரர், டீனா டுட்டோரியல், பீனா ப்ராக்டிக்கல், சீனா கிரெடிட்ஸ். ஓகேவா, இது லெக்சரர் ஹவர்ஸ் எவ்வளோ, டுட்டோரியல் எவ்வளோ, ப்ராக்டிக்கல் எவ்வளோ, கிரெடிட் எவ்வளோன்னு சொல்லி நமக்கு ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க. ஸோ லெக்சருக்கு 3 ஸ்கோரும் ப்ராக்டிக்கலுக்கு 2 ஸ்கோர்னு நமக்கு டோட்டலாக 4 கிரெடிட்ஸ் கொடுக்குற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. மொத்தம் இந்த 3 + 2 வந்து 5 சொல்லுவோம். அது மொத்தமாக கண்டக்ட் பீரியட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த கான்டாக்ட் பீரியட்ஸ் இல்லாமல் நமக்கு வந்து கிரெடிட் 4 கொடுத்துருக்க இந்த மாதிரி கொடுத்துருக்க பேப்பர் தான் 3024 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இதுதான் நம்ம இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அதாவது லேபுக்கு தனியாக கோடு கிடையாது, இன்டகிரேட்டடா சப்ஜெக்ட் தியரியோடு சேர்த்து லேபையும் படிக்கிறது. ஓகே, இதுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எவ்வளோ மார்க் எடுத்தா பாஸ் பண்ணலாம், 20 மார்க் எடுத்தா 25 மார்க் எடுத்தா பாஸ் பண்ணிடலாமா இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்னு இன்னுமே நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. 20 மார்க்ஸ் 25 மார்க்ஸ் எடுத்தாலும் இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ண முடியாதுமா. தெளிவாக பார்த்துக்கோங்க எப்படி வந்து மார்க்ஸ் போடுறாங்க இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி மார்க் எடுப்பாங்க அப்படின்னா பேசிக்காக மார்க் எப்படி வரும் அப்படின்னா 40 வந்து நமக்கு இன்டர்னல்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா, 60 வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து மெயின் செமஸ்டரில் எழுதுகிற எக்ஸாம்லாம் வாங்குவோம். அது எப்படி 60 மார்க் அப்படின்னா 100க்கு நம்ம எழுதுவோம். ஓகே, என் செமஸ்டர் எக்ஸாம் வந்து நம்ம 100 மார்க்ஸ்க்கு எழுதுவோம். அதை வந்து 60க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. நம்ம 100க்கு 45 எடுத்தா பாஸ், அதை 60க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு ப்ளஸ் நம்ம இன்டர்னல்ஸில் எடுத்திருக்க 40 மார்க்கை ஆட் பண்ணி தான் நமக்கு 100க்கு கொடுக்குறாங்க. ஓகேவா, அதுவே நமக்கு இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் தான். இன்டர்னல் அசஸ்மெண்ட் 1 நீங்கள் பண்ணுறோன்னா அதில் 25% மார்க்ஸ் வந்து தியரிக்குன்னு கன்சிடர் பண்ணிக்குவாங்க. இன்டர்னல் அசஸ்மெண்ட் 2ல் வந்து லேபுக்கு ஒரு 25% மார்க் கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. இது ரெண்டும் சேர்த்து நமக்கு 50 மார்க்ஸ் வந்துடும். ஓகேவா, ஸோ இன்டர்னல்ஸில் நம்ம இவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என் செமஸ்டர் எக்ஸாமினேஷனில் தியரியை வந்து 35% கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன 100க்கு 45 எடுத்தாதான் பாஸ். அதை 35%க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம எடுக்கிற லேபோட மார்க்கை 15% கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, ரெண்டும் சேர்த்து இந்த என் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ல 50% மார்க் எடுத்துக்கிறாங்க. ஓகே, இதை நமக்கு டோட்டல் பண்ணி தான் இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்ஸ்க்கு மார்க் வருது. ஓகேவா, இப்போவாது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. யாருமே இதுக்கு மேலேயும் வந்து நமக்கு அதாவது ஒரு 20 மார்க்ஸ் எடுத்தா பாஸ், 25 எடுத்தா பாஸ் இன்டகிரேட்டட்லன்னு யோசிக்காதீங்க. ஓகே, அஸ் யூஷுவல் எப்படி படிப்பீங்களோ அதே மாதிரி தான் இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்ஸ்க்குமே படிக்கணும். ஏன்னா அதுக்குமே 45 மார்க்ஸ் எடுத்தாதான் பாஸ் மார்க். ஓகேவா, ஸோ இந்த செம் வந்து ரொம்பவே ஈஸி தான்மா. இவ்வளோ பேப்பர்ஸ் இருக்கே, இதெல்லாம் என்னன்னே நமக்கு தெரியாது. நம்ம ஃபர்ஸ்ட் இயரில் பேசிக் தானே படிச்சிருக்கோம். இந்த டிபார்ட்மெண்ட் பேப்பர் என்ன, ஒன்றுமே பயப்பட தேவையில்லை. ரொம்ப 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 சிம்பிள். ஓகேவா, இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் ஈஸியாக படித்து ஈஸியாக பாஸ் ஆகிட்டு 3rd செமஸ்டர்லேயே ஒரு அரியர் இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம இங்கே கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்ம முருகன் டெக் வேர்ல்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது தான். ஓகேவா, ஏன்னா நம்ம சேனலில் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே யூனிட் வைஸ் ஆன்சர்ஸ் வந்து லெக்சர் வீடியோஸில் சொல்லித்தர போகிறோம். ஓகேவா, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனுக்காக உங்களுடைய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் யூனிட் வைஸாக போட்ட உடனே உங்களை வந்து சேரணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்க்கணும். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.